நேயர்களே, சென்னையிலிருந்து உங்கள் அருவாமனை தொலைக்காட்சி நிபுணர் கனிஷ்கர் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் பிரச்சனை அது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு நிறைய மக்களை பாதிப்படைய வச்சிருக்கு இல்லைங்களா? முக்கியமாக 10 பேர் இப்போ வீட்டில் இருக்காங்க. 10 பேர் இருக்கிற வீட்டில் 9 பேர் ஒன்றா சேர்ந்து நம்ம ஓவியாவை மட்டும் அள வச்சுட்டே இருக்காங்க. ஏன் இது தமிழகம் மட்டும் இல்லை இந்த பிரச்சனை, இது உலக லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இன்னும் பல கண்டங்களை தாண்டிலாம் நிறைய ப்ராடக்ட் போய்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு எப்படியாவது நம்ம ஓவியா வந்துட்டு நம்ம காப்பாற்றி ஆகணும். ஸோ சேவ் ஓவியா ப்ராடக்ட் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. இங்கே மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நம்ம நிபுணர் கணேஷ் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். கணேஷ் சொல்லுங்க கணேஷ்கர். இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு சேவ் ஓவியா ப்ராடக்ட்ஸ் மிக பயங்கரமான நன்மையை ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 பேர் தீக்குளிச்சிருக்காங்க. இந்த நிலைமையோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரம்ப்பே வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒருத்தர்கிட்ட நம்ம இப்போ பேசலாம். அரிசி குத்துனா மாவு, ஓவை கலைச்ச சாவு சாவு சாவு. ஐ லவ் ஓவியா. தேங்க்யூ கணேஷ்கர். தேங்க்யூ சொன்னதுக்கு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஓவியோட ரசிகர் வந்துட்டு ஒருத்தர் எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. மேலும் இதை தொடர்ந்து நம்ம மலேசியாவில் இருக்க நம்ம நண்பர் நம்ம அருவாமனை தமிழ்ச்செல்வன் இருக்காரு. சொல்லுங்க தமிழ்ச்செல்வன். சொல்லுங்க கணேஷ்கர். அங்கே நிலவரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சேவ் ஓவியா ப்ராடக்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு? இங்கே ஓவிய நிலவரம் ரொம்ப மோசமாக போய் கொண்டு இருக்குது. சரி, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க. ஏய் நமிதா, நமிதா, உடலும் உயிரும் நமிதா கண்டது அந்த காலம், உடலும் உயிரும் ஓவியா கண்டது இந்த காலம், தெரியுமா? சேவ் ஓவியா. ஏய் ஜூலி, நீ வெளியே வா காலி. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வன், முக்கியம் அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. விட்டா பிக் பாஸ் வீட்டை அடிச்சிடான்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை விடைபெறுகிறேன் கணேஷ்கர். நன்றி தமிழ்ச்செல்வன், நன்றி. மேலும் ஓவியா அந்த பிக் பாஸ் குடும்பத்திலிருந்து மற்றவர்களை வெளியேற்றுவாரா இல்லை வெளியேற்றப்படுவாரா என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்குறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிஷ்கர் மற்றும் அருவாமனை டீம். தேங்க்யூ. தயவு செஞ்சு லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணுங்க ப்ளீஸ்.